ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை ராணுவ படைப்பிரிவுகளில் ஒன்றான ஐடிபிபி, அதாவது இந்தோ தீபெத்தியன் பேடர் போலீஸ், இந்தோ தீபெத்திய எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் எஜுகேஷன் அண்டு ஸ்ட்ரெஸ் கவுன்சிலருக்கான போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில தகவல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முருகேசன் அஃபீஷியல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் லெவல் 4ல் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. ஜாப் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் recruitment.itpolice.nic.in அப்படின்றது தான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 2ல் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 3ல் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு ஒருவேளை ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீ தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ண முடியும். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் எஜுகேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் கவுன்சிலர், இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 112 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி வந்து நீங்கள் சைக்காலஜியில் நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிஎட், அதாவது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். நம்ம சொன்ன இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது டிகிரியோ இல்லை 12த்தோ நீங்கள் முடிச்சுட்டு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. நீங்கள் டிகிரி வந்து சைக்காலஜியில் இல்லை அப்படின்னா நீங்கள் பிஎட், அதாவது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த ஹெட் கான்ஸ்டபிள் எஜுகேஷன் அண்டு ஸ்ட்ரெஸ் கவுன்சிலரில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 112 வேகன்சி இருக்குது. மேலில் பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் 37 வேக்கண்டும், எஸ்சியில் 15 வேக்கண்டும், எஸ்டியில் 7 வேக்கண்டும், ஓபிசியில் 24 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 13 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு 96 வேகன்சி இருக்குது. இதே இது ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் 6 வேக்கண்டும், எஸ்சியில் 3 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும், ஓபிசியில் 4 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 2 வேக்கண்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 16 வேகன்சி ஃபீமேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதில் 112 வேகன்சி இந்த ஹெட் கான்ஸ்டபிள் எஜுகேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் கவுன்சிலேருந்து இருக்குது. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது எஸ்சி, எஸ்டி, இஎஸ்எம் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, ரூபே, மேஸ்ட்ரோ, டெபிட் கார்டு இந்த மாதிரியான ஆன்லைன் பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும். இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 7 ஜூலை 2024லேருந்து 5 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபைட் லேட்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆனவொடனே இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனோடனே அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஆல்னு செட் பண்ணல அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு டாப்அப்பில் நோட்டிஃபிகேஷனாக வராது. நீங்கள் ஆல்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை பார்த்து நீங்கள் உடனுக்குடன் தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.